வணக்கம். அம்மாவின் கைவண்ணம் சேனல்லேருந்து உங்கள் அம்மா ஸ்டெல்லா மாரி பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு. நார்மலாக சேப்பங்கிழங்கு வறுவல் செய்யும்போது கொலன்னு இருக்கும். இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு செஞ்சு சாப்பிடும்போது கொலன்னு இல்லாமல் ட்ரையாக சூப்பராக இருக்கும். சரி வாங்க சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நான் 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சேப்பங்கிழங்குல மண் நிறையா இருக்கும். இதை உடனே கழுவி யூஸ் பண்ணாமல் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு இதை கழுவுனோம்னா மண்ணெல்லாம் போய் சுத்தமாகிடும். இப்போ சுத்தம் பண்ணின கிழங்கை கடாயில் போட்டுக்கலாம். இப்போ இதில் கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10-15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கிழங்கு வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஆறின உடனே தோலை உரித்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தோலை உரித்த உடனே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ண கிழங்குல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கடைசியாக இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த எண்ணெயோட கிழங்க நல்லா பக்குவமாக கிண்டி விட்டுக்கோங்க. கிழங்கோட மிக்ஸ் பண்ண மசாலா தூள் கொஞ்சம் இருக்குது, அதை நான் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிழங்கெல்லாம் நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கிண்டி விட்டு மூடி போட்டு இதே மாதிரி 2-3 தடவை செஞ்சிங்கன்னா கிழங்கு நல்லா மொறுன்னு வரும். கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. கிழங்குக்கு நடுவில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ரசம், சாம்பார் எல்லா வெரைட்டி சாதத்துகளுக்கும் நல்லாயிருக்கும். இதில் போட்டிருக்க கருவேப்பிலையை ஒதுக்கி வைக்காமல் கிழங்கோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளவுதாங்க, சுவையான சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.